இல்லங்களிலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இது பரிசுத்த காலவேளை, இம்மாதத்தின் கடைசி ஞாயிறாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் கடந்து சென்று ஒரு மாதம் இன்றைக்கு நிறைவாயிருக்கிறது. விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை நித்தியமானது. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசி அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் இந்த கால வேளையிலே மத்தேயு 24வது அதிகாரம் வசனங்கள் 37 தொடங்கி 39 முடிய. மத்தேயு 24வது அதிகாரம் வசனங்கள் 37 தொடங்கி 39 முடிய நாம் முதலாவது வாசிக்க நாம் கேட்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் இல்லங்களிலே கூடியிருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். வெறுமையோடும் தாகத்தோடும் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் தொடுவீராக, நீர் பேசுவீராக. வேதத்தின் ஆழங்களையும் இரகசியங்களையும் வெளிப்படுத்துவீராக. வெறுமையாக நாங்கள் வந்திருக்கிறோம், நிறைவாய் செல்வதற்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் எங்களோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேச நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி இந்த கால வேளையிலே எங்களோடு தெளிவாய் பேசுவீராக. எங்களை உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரலோகத்தின் பிதாவே. ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், நோவாவின் நாட்கள். நோவாவின் நாட்களை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பதாக சீஷர்களை அழைத்து இந்த நோவாவுடைய நாட்களை குறித்து அவருக்கு சில காரியங்களே வெளிப்படுத்துகிறார். நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவோடு என்ன சொன்னார் சொல்லி நாம் முதலாவது வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனங்கள் 13, 14. ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 13, 14 ஆண்டவர் நோவாவோடு அந்த நாட்களிலே என்ன சொன்னார் சொல்லி நாம் முதலாவது பார்க்க வேண்டும். வாசிக்க நாம் கேட்போமாக. தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. இந்த 2 வசனத்தில் ஆண்டவர் நோவாவோடு பேசி 3 காரியங்களை ஆண்டவர் நோவாவுக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார்.
முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் நோவாவுக்கு முன்பதாக, நோவாவே, எல்லாவற்றுக்கும் முடிவு எனக்கு முன்பதாக இருக்கிறது. எல்லா ஜீவனுக்கு முன்பாக என்னுடைய முடிவு இருக்கு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் படைத்தார். இப்போ இந்த நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் படைத்த எல்லா ஜீவனுக்கு முன்பதாக அவருடைய முடிவு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நோவோடு சொல்லுகிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் முழுவதும் பாவத்திலும் தீமையிலும் துன்மார்க்கமாய் நிறைந்து இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நோவா கிட்ட சொல்கிறார், நான் படைத்த இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். மனு குலத்தையும் மிருகங்களையும் ஒவ்வொரு ஜீவனையும் நான் உலகத்தில் இராதபடிக்கு அழிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த 2 வார்த்தையினாலே ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறதே நாம் பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு எனக்கு முன்பதாக இருக்கிறது. உலகம் பாவம் நிறைந்து இருக்கிறது. நான் உலகத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி 3 காரியங்களே ஆண்டவர் நோவாவுக்கு இங்கே தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்கள், நாம் ஜீவிக்கிற நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. உலகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது துன்மார்க்கம், பாவம், அசுத்தம் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய முடிவின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதே போல் நோவாவுடைய காலத்திலே காணப்பட்ட சொல்லி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நோவாவுடைய நாட்கள் எதை குறிக்கிறது என்று சொல்லி இந்த காலங்களிலே நாம் 4 காரியங்களே அறிந்து கொள்ள போகிறோம். நோவாவுடைய நாட்கள் இந்த நாட்களிலே நமக்கு எதை வெளிப்படுத்தி சொல்லி 4 காரியங்களே நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நோவாவுடைய நாட்கள் நமக்கு முடிவு நேரம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக நோவாவுடைய நாட்கள் முடிவு நேரம், கடைசி நேரம், எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிற ஒரு நேரம், ஒரு காலம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதெல்லாவற்றையும் உண்டாக்கினாரோ அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. முதலாவது சொல்கிறார், நோவாவே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு நாம் கடைசி நாட்களிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பிதாவுடைய நாட்கள் கடந்து விட்டது. இயேசுவுடைய நாட்கள் கடந்து முடிந்து விட்டது. இப்போ கடைசி காலம் பரிசுத்த ஆவின் காலமாக இருக்கிறது. இது கடைசி காலங்கள், கிருபையின் காலங்கள். இனி நமக்கு காலங்கள் இல்லை. இனி முடிவு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நோவாவுடைய நாட்களே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எதை சொல்கிறார் என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்கள் சொல்லி அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 7 பேதுரு இவண்ணமாக சொல்லுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமும் ஆயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்க பேதுரு சொல்லுகிறார், இது கடைசி காலமா இருக்கிறது.
எல்லாம் முடிவு அடைகிற ஒரு நேரமாக இருக்கிறது. இயேசுவுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு விழித்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பேதுரு அவருடைய கடிதத்திலே இங்கே எழுதுகிறார். ஆகவே முதலாவதாக நோவாவுடைய நாட்கள் நமக்கு முடிவு காலம், முடிவு நேரம் என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Dear friends in the Lord Jesus Christ, today my scripture portion is taken from Matthew chapter 24 verses 37 to 39. Matthew 24 verses 37 to 39. And the title of my sermon is The Days of Noah. The Days of Noah. Jesus is talking to his disciples just before his death about the days of Noah. In Genesis chapter 6 verses 13 and 14, God speaks to Noah and he says three things about the times. Firstly, God says the end of all flesh, all the living things, their end is just before me. And secondly, God says to Noah, the world is full of sin, evil, and wickedness. And thirdly, God tells Noah, I am going to destroy the world, all the life of mankind and the enemies and the animals. God says three things. The end of all life is before me. The world is filled with wickedness, and I am going to destroy the entire world. What does the days of Noah teaches us? The days of Noah teaches us four things. The first is Noah's days are a time for ending. It is a time of ending. There is always a beginning and there's always an ending. All things will begin and all things will end. We are living in the last days and the world is going to end very soon. First Peter chapter 4 verse 7, Peter says, the end of all things, the end of the world is near, therefore watch in prayer. Therefore, Noah's days teaches us, reveals to us that it is a time for ending and we are in the last days. இரண்டாவதாக அன்பான தேவ பிள்ளைகளே, நோவாவுடைய நாட்கள் மன திரும்புகிற நாட்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நோவாவுடைய நாட்கள் நமக்கு மனம் திரும்புகிற நாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நோவாவுக்கு ஏறக்குறைய ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பேழையை கட்டும்படியாக ஒரு திட்டத்தை நோவாவுக்கு அறிமுகம் செய்கிறார். ஆகவே ஏறக்குறைய ஒரு 70 ஒரு 100 வயதுக்குள் ஆண்டுக்குள் இந்த பேழையை நோவா கட்டியிருப்பான். அதை கட்டுவதற்கு ஏறக்குறைய ஒரு 70 ஒரு 100 ஆண்டுகள் ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்து இந்த பேழையை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார். இரண்டாவதாக இந்த 70, 80 அல்லது 120 ஆண்டுகள் நோவா நீதியை பிரசங்கித்தான். என்னைக்கு ஆண்டவர் உலகத்தை அழிக்க போறார் என்று சொல்லி நோவாவுக்கு ஒரு
பேழையை கட்டுவதற்கு ஒரு சித்தத்தை வெளிப்படுத்தி ஒரு ஏறக்குறைய ஒரு 120 ஆண்டுகள் பேழையை கட்டுவதற்கு முன்னே ஆண்டவர் நோவாவுக்கிட்ட சொல்றாரு, நான் உலகத்தை அழிக்க போகிறேன், இன்னும் ஏறக்குறைய ஒரு 120 ஆண்டுகள் உண்டு என்று சொல்லப்படுது. அந்த 120 நாட்கள் ஆண்டுல நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான். ஜனங்கள் பாவத்திலே நிறைந்திருந்தார்கள், உலகம் துன்மார்க்கமாய் காணப்பட்டது. அது மத்தியில நோவா மனம் திரும்புதலையும் நீதியம் குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 5 நாம் வாசித்து பார்க்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 5 நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான நீதியை பிரசங்கித்த நோவாவாகிய 8 பேரை காப்பாற்றி 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏறக்குரிய ஒரு 100 ஆண்டு நோவா அந்த பேழையை கட்ட அவன் எடுத்திருந்தாலும் ஒரு 120 ஆண்டுகளாக நோவா மனம் திரும்புதலை குறித்து அவன் பிரசங்கித்தான் என்று சொல்லி இங்க பேதுரு எழுதுகிறார். இந்த நாட்கள் மனம் திரும்புகிற நாட்கள். உலகம் முழுவதும் பாவத்தின் இச்சைக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே நாட்களினை காட்டிதோ நாம் மனம் திரும்ப வேண்டும், நீதிக்குள் கடந்து வேண்டும், நீதிக்குள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இது மன திரும்புகிற நாட்களாக காணப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனோடு நெருங்கி ஜீவித்து நாம் மன திரும்புகிற ஒரு காலம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். மத்தேயு 4:17 இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம் என்னவென்றால் நாம் வாசிப்போம். மத்தேயு 4:17 அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அருகிலுக்கு சொல்லி அவர் பிரசங்கம் செய்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நாட்களை போல இந்த கடைசி நாட்கள் நாம் மன திரும்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கிற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்கள் நாம் மன திரும்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே நோவாவுடைய நாட்கள் முதலாவது முடிவு என்று சொல்லி எச்சரிக்கிறது. 2வதாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த காலங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. Secondly, the time of Noah teaches us it is a time of repentance. It is a time for repentance. It took about 100 years for Noah to build the ark. But God's vision was given to Noah at about 120 years earlier. So for 120 odd years, Noah preached justice, repentance to the people who were living at that time. We can see this in 2 Peter chapter 2 verse 5, which says Noah preached justice. Noah preached repentance to the wicked people living in his time for them to repent of their sins. And in Matthew chapter 4 verse 17, the first sermon Jesus gave, and he says, repent and enter into the kingdom of God. Therefore, Noah's time reminds us
that it is a time for our repentance. So Noah's time firstly reminds us it is a time for ending, and secondly it is a time for repentance. மூன்றாவதாக நோவாவின் நாட்கள் ஒரு பிரிக்கப்படுகிற ஒரு காலத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு பிரித்தெடுக்கிற ஒரு நேரம். நன்மையும் தீமையும் உலகத்திலே இணைந்திருக்கிறது. எப்படி பூமியின் கீழே பல செடிகள் மேலே இருந்தாலும் அவருடைய வேர்கள் சிக்கி கொண்டு ஒன்றுக்கு ஒன்றாக இருக்கிறதோ, அதே போல சமுதாயத்திலும் நன்மை நல்லவர்கள், தீமை தீமை செய்கிறவர்கள், விசுவாசிகள் அவிசுவாசிகள் ஒன்றுக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இணைப்பிலிருந்து நாம் அவர்களே யார் விசுவாசி யார் அவிசுவாசி என்று சொல்லி நம்மாலே பிரிக்க முடியாது. நோவாவுடைய நாட்களே அந்த வெள்ளம் வந்து அவர்கள் பிரித்தது போல ஆண்டவர் வரும் பொழுது ஒரு பிரிவினை அவங்க செய்வார். நீதிமான்கள் பேழைக்குள் கடந்து சென்று அந்நீதியானவர்கள் கைவிடப்பட்டது போல கடைசி நாட்களிலும் நடக்கும். ஆண்டவர் அந்த வெள்ளத்தின் மத்தியிலே நோவாவுடைய குடும்பத்தை பிரித்து எடுத்தது போல, துன்மார்க்கிலே வெள்ளத்திலே அழித்தது போல கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் மத்தேயு 25வது அதிகாரம் 32 தொடங்கி 34வது வாசனம் பார்க்கும் பொழுது நாம் அதை பார்க்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் வசனங்கள் 32 தொடங்கி 34 முடிய. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இங்கே இயேசு சொல்கிறார், கடைசி நாட்களே அவர் வரும் பொழுது எப்படி ஒரு மேய்ப்பன் செம்பரி ஆடுகளையும் வெள்ளாட்டு கிடாக்களையும் பிரிக்கிறாரோ, அதே போல உலகத்தின் ஜனங்களையும் அவர் பிரிப்பார். இயேசுடைய விசுவாசிகளை ஒரு பக்கத்திலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களே புறம்பே தள்ளி ரெண்டாக பிரித்து ஒரு கூட்ட ஜனத்தை அவருடைய விசுவாசிகளை அவருடைய ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்ல சொன்னது போல ஒரு நாள் வரும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஜனங்களே பிரிப்பார் என்று சொல்லி அவர் நோவாவுடைய காலத்தின் அந்த காலகட்டத்திலே நடந்தது போல் நமக்கு அவர் செய்வார். எப்படி ஒரு நாள் வந்தது, எப்படி வெள்ளம் வரும் பொழுது விசுவாசி அவிசுவாசி நீதிமான் துன்மகத்துளி அவர் பிரித்தாரோ, ஒரு சிலரை பேழைக்குள் அழைத்து சென்று மற்றவர்கள் கைவிடப்பட்டது போல கடைசி நாட்களில் இயேசு வருவார். உலகத்தின் ஜனங்களே அவர் வெவ்வேறாக பிரிப்பார். அவருடைய பிள்ளைகளே அவர் ராஜ்யத்திற்குள் அழைத்து செல்வார். இந்த பிரிவினையின் அடையாளத்தை, பிரிவினையின் நிச்சயத்தை, பிரிவினையின் காரியத்தை இங்கே நோவாவுடைய நாட்களிலே நடந்தது போல இயேசு மறுபடியும் வரும் என்று சொல்லி அவர் நமக்கு இந்த இடத்திலே விவரித்து சொல்கிறார். ஆகவே நோவாவுடைய நாட்டிலே பிரிவு உண்டானது போல இயேசு வரும் பொழுது ஒரு பெரிய பிரிவு
காலம் நேரம் இருக்கும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். The third point, the third reason for reminding the days of Noah is that it is a time for separation. During Noah's time, just before the flood, both Noah and the unbelievers were together, and when the flood came, only Noah was separated from the wicked people, and the wicked were drowned, and Noah was saved. There was a time of separation between the just and the unjust. The same thing will come when Jesus comes. The righteousness will be saved and the unrighteousness will be destroyed. In Matthew chapter 25, verses 32 to 34, Jesus will do the separation when he returns back to the earth. He says, as a shepherd who distributes or divides his sheep, in the same manner Jesus will divide his people and those who are not his people. It reminds us it is a time for separation. So Noah's time reminds us that there is an ending, there is a repentance, and there is a time for separation. நான்காவதாக கடைசியாக அன்பான தேவ பிள்ளைகளே, நோவாவின் நாட்கள் முடிவின் காலம் உண்டு, ஒரு முடிவு இருக்கிறது என்று சொல்லி, ஒரு அழிவு இருக்க சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நோவாவுடைய காலத்தை நாம் பார்க்கும் பொழுது அது முடிவின் காலம், மனம் திரும்புகிற ஒரு காலம், பிரிக்கப்படுகிற ஒரு காலம், கடைசியாக அழிவின் காலம் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். எப்படி திடீரென்று வெள்ளம் வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் காணப்படும். இது 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 10 நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 10 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வருகிறது போல் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருவி போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இயேசுவுடைய வருகை ஒரு திருடனை போல எதிர்பாராத நேரத்திலே வரும். வந்தவுடனே அவருடைய பிள்ளைகள் அழைத்து சென்றவுடனே பூமி அழிவுக்கு கடந்து செல்லும். அவரால் கைவிடப்பட்டவர்கள் அவர்கள் கொடூரமாய் காணப்படுவார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆகவே நோவாவுடைய நாட்கள் அழிவின் நேரத்தை, அறிவின் காலத்தை நமக்கு எச்சரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை அருகில் இருக்கிறது. வாசல்லே அவர் வந்துவிட்டார். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவர் வர ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு திருடனை போல் அவர் வருவார். அதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிராவிட்டால் நாம் அழிந்து போகும் என்று சொல்லி நோட நாட்கள் நமக்கு எச்சரிக்கிறது. Dear friends, the fourth point in remembering Noah's time, it is a time for destruction. As the flood came suddenly, Jesus will come as a thief at an unexpected time, as we can read in 2 Peter chapter 3 verse 10. When Jesus comes, all the righteousness, his people, his children will be taken and the wicked will be destroyed. So the times of Noah
teaches us it is a time for destruction. Therefore, my dear friends in Christ, Noah's days teaches us four things. It is a time for ending, it is a time for repentance, it is a time for separation, it is a time for destruction. We are living in the last days. Those who are in the ark were saved. Those who are outside the ark were destroyed. Jesus is our ark. Are you in Jesus, in the ark of his hands, or are you outside the ark? If you are inside, in Jesus, you will be saved, and you are outside the ark, you will be destroyed. You will be killed. What is your decision today? Are you in the ark of Jesus, or you outside the ark? The decision is yours. Today make a decision to be in the ark of Jesus. தேவ பிள்ளைகளே, நோவாவின் நாட்கள் நமக்கு 4 காரியங்களே எச்சரித்து கற்றுக் கொடுக்கிறது. அது முடிவின் நாட்கள், மனம் திரும்புகிற நாட்கள், பிரிக்கின்ற ஒரு நாட்கள், அழிவின் நாட்கள். இந்த காலகட்டத்திலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேழைக்குள் இருக்கிறீர்களா அல்லது பேழைக்கு வெளியே இருக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு பேழையா இருக்கிறார். அவர்களுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், அவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து செல்வீர்கள். அல்லது உலகத்தின் பேழையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், துன்மார்க்கன் அழிந்து போவான் சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 10:28 நாம் வாசித்து முடிப்போமாக. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை என்று சொல்லி இயேசு சொல்கிறார். இன்றைக்கு இயேசுவாகிய கரத்திற்குள் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது எந்த ஒரு சக்தியும் உங்களை அழிவுக்கு அழைத்து செல்ல முடியாது. அவருடைய கரம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேவ பிள்ளைகளே, இந்த காலவிலே ஒரு தீர்மான நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் கரத்துக்குள் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் கரத்தின் வெளியே இருக்கிறீர்களா? நோவா பேழைக்குள் இருந்ததுனாலே அவன் தப்பித்து கொண்டான். பேழையின் வெளியே இருந்த சகல ஜனங்களும் அழிந்து போனார்கள். காலங்கள் கடைசி காலங்களாக இருக்கிறது. நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வாதைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், இந்த காலவெளியிலே நாம் இயேசுவின் கரத்தின் பேழைக்குள் இருக்கிறோமா அல்லது இயேசு விட்டு இயேசு வெளியே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் அவர்கள் பரலோகத்திலே நித்திய ஜீவனோடு என்றென்றைக்கும் வாழ்வார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு புறத்தடைவர்கள் அவருடைய முடிவு கொடூரமாயிருக்கும். இந்த காலங்களிலே தேவ பிள்ளைகளே, நாட்கள் கடந்து விட்டது. இருளின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பயங்கரமான நாட்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரே அடைக்கலமாயிருக்கிறது இயேசுடைய கரம், இயேசுடைய பேழை. அந்த பேழைக்குள் நாம் இன்றைக்கு கடந்து சென்று அவருக்கென்று நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து நித்திய ஜீவனுக்குள் நம்மை வழி நடத்துவாராக.
ஒரு தீர்மானம் செய்து நம் கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமாக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த கால வேளையில எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் நாட்கள் எங்களுக்கு 4 காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் நாட்கள் கடைசி நேரம், கடைசி காலம் என்று நீ சொன்னதற்காக உமக்கு நன்றி. நோவாவுடைய நாட்கள் மனம் திரும்புகிற நாட்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காகவும், நோவாவின் நாட்கள் பிரிக்கின்ற ஒரு நாட்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காகவும், நோவாவுடைய நாட்கள் அழிவின் காலம் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். பேழைக்குள் இருந்த நோவா காப்பாற்றப்பட்டான். பேழையின் வெளியே இருந்த அனைவரும் அழிந்து மடிந்து போனார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், மகனே மகளே, நீ கிறிஸ்துவின் பேழைக்குள், கிறிஸ்துவின் கரத்திற்குள் இருக்கிறாயா அல்லது உலகத்திற்குள் நீ இருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு நித்திய மரணம் உண்டு. தீர்மானம் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து நாம் கர்த்தருக்குள் ஜீவிக்க ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே, உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் இன்று தொடங்கி உமக்குள் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. செய்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய ஜனங்களே ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்துவீராக. உம்முடைய தேவ சமாதானமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அவர்களோடு இருப்பதாக. பிள்ளைகளை காத்து வழி நடத்தும். எல்லா தீங்குக்கும் விலகி நீர் காத்து கொள்வீராக. உம்முடைய இரட்டை கோட்டைக்குள் மூடி மறைத்து உம்மோடு ஜீவிக்க கிருபை தருவீராக. துதி கனம் மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.